சரி பேசுறாங்க. அடே அக்கா சொல்லக்கா எத்தனை நாளைக்கு தான் இந்த தேவநாட்டிலே இருக்கிறது? அதான் இப்பவே ஜனங்களே இப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமா அங்க கிழக்க போனா ஒரே பட்டார கூட்டமா இருக்கு, வடக்க போன பரதேசி கூட்டமா இருக்கு. என்னாலும் எல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கோம். ஆமா ஒரு நாளாவது ஊழலுக்கு போங்க. இங்கே பாயாசமும் பெண்மங்களா திட்டு நாட்டி செத்து போச்சு. சரி ஊழலுக்கு போனோம்னு வச்சுக்க, அது சரி வீடு வீட்டை ஆம்பளைக்கு போடுறாங்க, ஆப்பாயில் போடுறாங்க, பிரியாணி தான் போடுறாங்க ஐயா. சரி சரி அதனால சரி பூலோகத்திற்கு சென்று ஆமா அதோட வளத்தையும் பூஜைகளையும் பார்க்கவே. சரி பூலோகம் போகணும்னு சொல்றாங்க இல்லையா, அந்த பூலோகத்தையும் சுத்தி பார்த்து இப்படியாக சரி இந்த கன்னிமார்கள் 7 பேரும் சரிமா பூலோகத்திற்கு வந்து சரி ஒவ்வொரு இடமாக பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். கன்னிமார்கள் வர்ற நேரம் பகல், நம்மளை மாதிரி பகலெல்லாம் வர மாட்டாங்க, அவங்க ராத்திரி தான் வருவாங்க. அதுக்கு சாமா மேல என்னன்னா அசந்து தூங்குறாங்க பத்தியா, அப்படி ராத்திரி வேலை வருவாங்க. ஒவ்வொரு இடங்களா அப்படி பார்த்து வந்துட்டே இருக்காங்க. சரி இப்படி பார்த்து வருகின்ற போது பார்வதா தேவியை வைத்திருக்கின்றாரே நந்தவனம், சரி அதையும் பார்க்கறாங்க. அதற்கு பக்கத்திலே ஒரு சுனையானது இருக்கின்றது. பெரிய நல்ல பெரிய சுனை இருக்கு. ஒரு நந்தவனம் அடைக்கிறோம்னு வச்சுக்க, மோட்டரை போட்டு அப்படி நீர் சொட்டு நீர் பாசனம் போட வேண்டியிருக்கு. சரி அப்ப அந்த காலத்துல கிணறு, ஆமா பெரிய இல்லைன்னா பெரிய சுனை, அங்கதான் நந்தவனத்தை போட முடியும். ஆமா அதே போல பெரிய நீர் சுனை நீர் பார்த்தாங்க அந்த 7 பேரும். சரி இதை பார்த்த உடனே ஆமா அங்க இருக்கிறவங்க எல்லாம் கேக்குறாங்க, என்ன அடே அக்கா சொல்லுங்க தங்கச்சி, இந்த சுனையிலே நாம எல்லாரும் நீராடலாமா? தங்கச்சி ஆமா என்ன தண்ணி தேவநாட்டுல இப்படிலாம் இல்லையா தங்கச்சி? அதானே அடியே என்ன நீராடலாம் சொல்றீங்க, ஆமா நீ எதுவுமே எடுத்து வரலையே. ஏன் நீ வேற இங்க எங்க ஆம்பளைங்களா இருக்காங்க, ஆமா சப்த கண்ணி மாதிரி 7 பேர் தானே இருக்கோம். அதுக்குள்ள என்ன இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது பாட்டு ஆடைகளை அழுத்து ஒரு ஓரமா கப்பமா வச்சுட்டு சரி நம்ம அழகாக நீராடுவோம். சரி என்று சொல்லி சரிமா ஆடைகளை கலைத்து வைத்து விட்டு சரி அந்த சுனையிலே நீராடினார். ஆமா நீராடி முடித்து சரி அந்த ஆடைகளை மறுபடியும் போட்டுக்கொண்டு அந்த நந்தவனத்தை பார்த்தாங்க. சரி நந்தவனத்தை சுற்றி பார்க்கணும். அவன் நல்லா குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தானே பூவாசம் வருது. பெண்கள் வந்து சும்மா பூ வச்சா வச்சுக்க, நல்லா குளிச்சுட்டு நல்ல முகனாலேயே மஞ்சள் பூசி ஜிலு வந்து கடைசியா தான் பூ வைக்கணும். ஆமா சூப்பரா பல்லு விளக்காம காலை குடிக்காம பூவை கொண்டு வச்சீங்கன்னா அது எது யாருக்கு தெரியும். ஆமா சில பேர் பூவுக்கே சென்று அடிக்கிறாங்க, மல்லிகை பூவுக்கே மல்லிகை பூ சென்று. ஆமா என்னத்த ராஜ எங்க போகுது. சரி இப்படியாக சரிமா அந்த கன்னிமார்கள் 7 பேரும் சரி இந்த பூக்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது, அதனால இந்த பூவை பறிக்கிறோமா? நாமளும் தேவலோகத்துக்கு இருக்கத்தான் செய்யணும். பூலோகத்துக்கு இவ்வளவு வாசனையா இருக்கு. தேவலோகத்துல நம்ம ஜாடி மாதிரி ஜப்பட்டு இருக்கோம், வாசனையா இருக்காது. ஆனா ஏதோ லேசா அடிக்கும். ஆனா பூலோகத்தினுடைய இருக்க பூக்கள் இருக்கு பத்தியா, விதவிதமா இருக்கு. இப்படியாக சரிதான் நந்தவனத்துக்குள்ளே இறங்கி சரி அங்க இருக்கின்ற பூக்கள் அனைத்தையுமே பறிக்கிறாங்க. தலையிலே சூடிக்கிறாங்க, எடுத்து கையில நிறைய பறிச்சுக்கிறாங்க. என்னத்தெல்லாம் பூ நல்லா 7 பேர் இல்லையா, ஒரு ஆள் தான் பரவாயில்ல. 7 பேர்ல சும்மா காஞ்ச மாடு கம்பளம் கஞ்சமா தான். சரி எப்பதான் சும்மா ஜலக்காடு பழக்கடா ஆகிட்டாங்க. பூ நந்தவனம் எப்படி இருக்கும், நந்தவனம் பெந்தவனம் வாங்கி போச்சு. சரி இப்படி இருக்க சரிமா சூரியன் விடியும் நேரமானது. அங்க என்ன நடக்கிறது தெரியுமா? என்ன நடக்கு? உதயகிரி மலைகளிலே
ஆமா. 10 நிமிஷம் பூஜை சரி. ஒன்றும் சொல்ல வேண்டாம். பெரிய மணி அடிக்க வந்துருவாங்க தன்னால. பெரிய தண்டனை கொடுத்துட்டாரு. ஆமா. அதனால 5 கோடி பூவானது வந்தது. ஐயாசிரிக்காரனால சொல்லியாரு இல்லையா? அந்த நாராயண சொன்னா பூனேன். இவ்வளோ வந்து பூதாமே வந்துடும். அதனால அவங்க பார்த்து தான் கேட்கணும். உடனே பார்வதா தேவி சரிம்மா. எப்போதும் போல அன்னைக்கு பூஜை செய்து முடித்தார். சரி. அண்ணா இதா இன்றைய இரவு எப்படியும் பூ வைத்தவர்கள் வருவார்கள். கண்டிப்பா பல நாள் ஒரு நாள் அப்புறமா நேற்று நல்ல சுகமா குளிச்சுட்டு பூவெல்லாம் வேஸ்ட் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா திருடன் இன்னைக்கு வருவான். சரி. திருடன் வரணும். அந்த திருடனை பிடிச்சு உண்டிகள் பண்ணணும். ஆமா. என்று சொன்ன உடனே சரி. தங்கச்சி என்ன கவலைப்படாதே. இன்று உங்களுடைய நந்தவனத்திற்கு நான் காவலாக இருக்கேன். அது சரி, அது சரி. அண்ணன் இருக்க உனக்கு என்ன கவலை? இன்னைக்கு முழுவா விடிய அண்ணன் உன் கண்ணை அழகா உட்கார்ந்து காவல் காக்குறேன். யார் வர்றா என்ன திருட வர்றன்னு பாத்துடுவோம். சரி. அப்படியே உட்கார்ந்து காவல் காக்க உட்கார்ந்து ஆயாசிரி கண்ணன் வந்து அந்த நந்தவனத்தை காவல் காக்குறேன். சரி. எப்படியாக அம்மா என்று சொன்ன உடனே சரிம்மா. இவர் வந்து காவல் காப்பதற்காக வந்திருக்கிறார். நீங்க எப்படி இருக்க? ஆமாம்மா. அந்த தேவநாட்டிலே உள்ள பெண்கள் எல்லாம் சரி மறுபடியும் பேசுறாங்க. என்னன்னு அக்கா சொல்லுதா கட்டி? நம்ம அன்னைக்கு போற நல்லா இருந்துச்சுல்ல? சூப்பரா இருந்துச்சு கட்டி. எனக்கு போக எல்லாம் ஜாலியா இருந்து பத்தியா? ஆமா. நல்லா விழுந்து குளிச்சேன். அந்த பிள்ளை ஒருத்தர் நஞ்சை குடிச்சு இன்னைக்கும் போவா? போயிடுவோங்க. நம்ம என்ன பண்ண போறோம்? எல்லாத்துக்கும் டிகிரி கொடுத்து நம்ம பாட்டு போயிருவோம். இன்னைக்கு நல்லா போகிறோம். நேற்று மாதிரி குளிக்கிறோம். அழகா பூவல்லி போட்டு வாங்கிட்டு வர்றோம். சரி. ஓகே. என்று சொன்ன உடனே சரிதான். அந்த சப்த கன்னியர்கள் 7 பேருமே ஆமா பூலோகத்திற்கு வந்தார்கள். சரி. அப்பதான் சொல்றாங்க இந்த சுடை பக்கமாக வந்து சரி மறுபடியும் நீராடுறதுக்காக வந்து செல்ல ஆமா அவதான் சொல்றா. என்ன அடி அக்கா இல்லக்கா பாத்தியா அன்னைக்கு தான் சுடையிலே நீராடுவது தெரியாமல் வந்தோம். ஆமா இன்னைக்கு நீராடுவதற்காக தானே நீ வந்தோம். ஆமா இன்னைக்காவது ஒரு ஆடை எடுத்து வந்தோம். அவன் பாத்தியா எதையுமே சிந்திக்கிறது இல்லை. ஒரு மூளையே கிடையாதுங்க. சும்மா பேசுறாங்க வெறுமையோட வரீங்க. நாங்களாம் பாரு நம்மளால எடுத்து பாத்தீங்க. ஆமா 10 ட்ரௌசரு 10 வேஷ்டி 10 பனியன் எல்லாம் முன்கூட்டியே கொண்டு வருவேன். சரி வியாபாரம் பண்ணுவாரு. ஆமா அடுத்த பாடத்துக்கு சேர்த்து கொண்டு வந்து இப்படியாக சரி உடனே வந்து அந்த சுடையிலே நீராடினாங்க. ஆமா என்னது அக்கா சொல்லக்கா இந்த காட்டுக்குள்ள யாரு இருக்கா பாரு. அன்னைக்கு நம்ம குளிச்சா யாரு இருக்கா? ஏங்க நீங்க வேற ட்ரெஸ் போட்டு குளிக்கிறதுனா ஒரு குளிக்கதான். ஆமா அது வாடல அன்னைக்கு போற ட்ரெஸ்ல ஆடைகளை அவுத்து வச்சு குளிப்போம். ஓரமா வச்சிருவோம். சரி அக்கா தங்கச்சி 7 பேர் தானே இருக்கோம். நோ ப்ராப்ளம். அன்னைக்கு மாதிரி குளிக்கிறோம். பூவை பறிக்கிறோம். தலையில வைக்கிறோம். கை போட்டு விட்டாதான் அது போலாம். சரி இப்படி சொன்ன உடனே சரி 3 பேர் அந்த 7 பேர்
Namo